a best online shopping site for women. vikapati.com. Legend Saravana Stores in Akshay Tritiya offer சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. 20 to 25 வயதில் ஆண்கள் பெண்கள் மாரடைப்பில் இறக்கின்றார்கள். இதுதான் இதய இரத்த குழாயினுடைய பெரிய மேக்னிஃபைட். அந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் இருக்கணும், சுகர் இருக்கணும், கொலஸ்ட்ரால் மிக மிக முக்கியம். இன்னைக்கு அந்த கொலஸ்ட்ராலை எடுத்து விட்டால் இதயம் நின்றுவிடும். ஸோ இதயம் இயங்குவதற்கும் நாம் உயிருடன் இருப்பதற்கும் ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் படிகிறது குறைஞ்சது 15 வருடம் ஆகும். எப்படி 25 வயசுல இந்த இரத்த குழாய்கள் சின்ன கீரல் மாதிரி விழும். 2 நிமிடத்தில் ரத்தம் அங்கே போய் உறைந்து விடும். 25-30 வயதில் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ல டக்குன்னு இது அடப்பட்டதுன்னா இந்த ஜிம்முக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆத்திரத்தோட வெறித்தனமாக ஜிம்முக்கு போயிட்டு 6 பேக் வேணும், பாடி பில்ட் பண்ணணும். அந்த வெறித்தனம் வரும்பொழுது அட்ரினல் கூடும் பொழுது கிராக் ஆகி சூரியகாந்தி எண்ணெய், ஆலிவ் ஆயில் இதெல்லாம் வெளியில் வச்சா உரையாது. அந்த எண்ணெய்கள் சாப்பிட கொலஸ்ட்ரால் கூடுறது மட்டும் தடுக்கிறத குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எண்ணெய்லாம் சாப்பிடக்கூடாது. ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ், சிந்தட்டிக்கில் வர ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இப்போ திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, நெஞ்சு வலிக்குதுன்னா என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் சார் கொடுக்கும்? 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் வச்சுக்கணும். இந்த 325 மில்லிகிராம் ஆஸ்பிரினை தண்ணீர் போட்டு குடித்து விட்டால் இந்த கிளாட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த கிளாட்டை 20 மினிட்ஸில் அந்த ஆஸ்பிரின் அதை கரைச்சி எடுத்துரும். இப்போ இந்த தூக்கமின்மையும் ஒரு காரணமாக இருக்கலாமா? ஐயோ, ரொம்ப முக்கியமான கேள்வி விக்னேஷ். ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்னால ஹார்ட் எவ்வளோ பாதிக்கப்படுது? அந்த ஸ்மோக்கிங்கில் இருக்கிற நிக்கோட்டின் டக்குன்னு அதிகமாகிடும். கிளாட் நிக்கோட்டின் சீக்கிரம் பண்ணிடும். இதயத்துக்கு போகிற ரத்த குழல்னா ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம். மூளைக்கு போகிற ரத்த குழல்னா பிரெயின் அட்டாக், ஸ்ட்ரோக் வரும். கொரோனாக்கு அப்புறம் தான் எல்லாரும் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. கோவிட்னால ஹார்ட் அட்டாக்கா, கோவிட் வேக்சினால வந்ததா, கோவிட் இன்ஃபெக்ஷனுக்கும் கோவிட் வேக்சினுக்கும் ஹார்ட் அட்டாக். வணக்கம் சார். வணக்கம். ஹார்ட் அட்டாக்குன்றது முந்தைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரியவர்களை மட்டுமே தாக்கக்கூடிய நோயாக இருந்துச்சு. இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா 20-25 வயசு பசங்களுக்கு கூட ஹார்ட் அட்டாக் வருது சார். இப்போ இந்த நேயர்களுக்கு சில கருத்துக்களை நான் பரிமாறப் போகின்றேன். அது நீங்கள் எதுவும் பயந்துடக்கூடாது. நான் சொல்லும் கருத்துக்களை மனதில் பதிவித்து கடைபிடித்து விட்டால் இந்த டாக்டர் சொக்கலிங்கம் இடம் 100 வருடம் எங்களிடம் வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அருமையான கேள்வி கேட்டீங்க. நான் இத்துடன் 56 வருடம் இதயத்துறையில் பணியாற்றி இன்று 56 வருடம் பணியை துவங்கின்றேன். எனக்கு இப்போ 80 வயதாகின்றது. பட் இதுவரை சொக்கலிங்கம் ஒரு மாத்திரையும் சாப்பிட்டதில்லை. நான் ஆரம்ப கட்டத்தில் என்னுடைய நோயாளிகள் பார்த்திங்கன்னா 70-80 வயது தாண்டி தான் வந்தாங்க. நீ கேட்ட விக்னேஷ், இப்போ அது குறைந்து அது 60 ஆகி 50 ஆகி 40 ஆகி 30 ஆகி இப்போ 20-25 வயதில் ஆண்கள் பெண்கள் மாரடைப்பில் இறக்கின்றார்கள். உண்மையான கருத்து. ரொம்ப மன வருத்தமான செய்தி. இந்தியாவில் மட்டும் 1 மணி நேரத்திற்கு 90 பேர் இறக்கின்றார்கள் ஆண்கள் பெண்கள். இந்த 25-30 20-30 வயதுக்குள்ள அதை நீங்கள் இந்த பாயிண்ட்டை எடுத்து கேட்டிருக்கீங்க. ஸோ இது வருவது உண்மை. இந்த 20 வயசு ஆட்களுக்கு கூட எதுக்கு சார் இப்போ ஹார்ட் அட்டாக் வருது? எதனால், என்ன ரீசனாக இருக்கும்? இதயம் என்பது உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். இதாங்க கையளவு இல்லை இதயம். மார்பில் லெஃப்ட் சைடில் இருக்குது. 72 முறை ஒரு நிமிடத்திற்கு, ஒரு நாளைக்கு லட்சம் முறை. நாம் வாழ்கின்ற 80-90-100 வருடம் இடைவிடாமல் துடித்து கொண்டிருக்கின்ற இதயம். ஒரு கேள்வி, இப்போ உலகம் மொத்தம் போயிட்டு வர 4 நாடுகளுக்கு அங்கே பேசிய கேள்வி என்ன தெரியுமா விக்னேஷ்? இதயம் பேச தெரிந்தால், இப்போ இதயம் இன்றைக்கி பேசுது, விக்னேஷும் உங்கள் இதயம் உன்னோட பேசுதுப்பா, ஒன்று கேட்க போகிறது. அது என்ன கேட்கும்னு நினைக்கிறீங்க? சுத்தமான காற்று. சுத்தமான காற்று, உடற்பயிற்சி, எக்ஸசைஸ், இதெல்லாம் சொல்கிறீங்க. உணவு எல்லாத்தோட முக்கியம் எது தெரியுமா? எதையும் கேட்பது உன்னிடம் ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி மட்டும். அதான் எல்லாத்தையும் இந்த இடத்துல போடுறேன், இதை பாருங்கள். எவன் ஒருவன் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்களோ உங்கள் இதே 100 வருடம் கடந்து இயங்கும். நான் வைத்திருக்கின்ற பட்டமோ பதவியோ பணமோ எந்த இதுவும் நம்ம இதயத்திற்கு தேவையில்லை. அதுக்கு தேவைன்றது மகிழ்ச்சி மட்டும். எதுக்கு இது லிங்க் பண்ணுறேன்னா, 100 வருடம் கடந்து இயங்குகின்ற இதயம் எதனால் இந்த சிறு வயதில் ஆண்கள் பெண்கள் மாரடைப்பில் இறக்கின்றார்கள் என்றால் அவர்கள் மகிழ்ச்சியை இழப்பதால்.
ஸோ மகிழ்ச்சியோடு இருந்தீங்கன்னா இதே வேலை செய்துக்கிட்டே இருக்கணும். மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது உன்னை இழக்கின்றாய். நாளுக்கு நாள் பிரச்சனை கூடுதுப்பா, காம்படிஷன் அதிகமாகிடுது. வேலை செய்கிறாங்க, நல்லா சம்பாதிக்கிறேன். எதுக்கு மனிதன் சம்பாதிக்கிறேன்? அதை விட முக்கியம் பணம் சம்பாதிக்க தானே படிக்கிறேன் எல்லாருமே. எதுக்கு சம்பாதிக்கிறோம்? மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு. பணம் மிக முக்கியம் வாழ்க்கைக்கு, மகிழ்ச்சிக்காக. ஆனால் பணம் சம்பாதிக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சியை இழக்கின்றான். மகிழ்ச்சியை இழக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு கேள்வி. இதை பாருங்கள், இதை நீங்கள் புரிய வச்சுக்கணும், யாரும் பயந்துடக்கூடாது. உங்களுக்கு சொன்னால் ஆச்சரியப்படுங்க விக்னேஷ். இதுதான் இதய இரத்த குழாயினுடைய பெரிய மேக்னிஃபைட் லாஞ்சிடியூடல். இந்த இதய இரத்த குழாயில் ரத்தம் போய் இதயத்தை துடிக்க வைக்குது. அந்த இரத்தத்தில் ஆக்சிஜன் இருக்கணும், சுகர் இருக்கணும், கொலஸ்ட்ரால் மிக மிக முக்கியம். கொலஸ்ட்ரால் இருக்கவே தான் இதயம் வேலை செய்யுது, மூளை வேலை செய்யுது, எல்லா உறுப்புகளும். இன்றைக்கி அந்த கொலஸ்ட்ராலை எடுத்து விட்டால் இதயம் நின்றுவிடும். ஸோ இதயம் இயங்குவதற்கும் நாம் உயிருடன் இருப்பதற்கும் ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால், புரிஞ்சுங்களா? கொலஸ்ட்ரால் தான் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் எவருக்கு ஒருவர் மகிழ்ச்சி இழக்கிறாங்க, கிரானிக் ஸ்ட்ரெஸ், டென்ஷன். என்ன அது? படிக்கிறதுல டென்ஷன், வேலை செய்யல வேலை டென்ஷன், திருமணமானோம்னா டென்ஷன், திருமணமான பிறகு குழந்தைல டென்ஷன், குழந்தை பிறந்தா டென்ஷன். எப்பொழுதெல்லாம் நீ டென்ஷனாக இருக்கும் பொழுது, இதை பாருங்கள், ஒரு முக்கியமான சொல்கிற நேயர்களுக்கு, ரத்தத்தில் எது முக்கியம்னு சொன்ன, கொலஸ்ட்ரால் முக்கியம்னு சொன்னல, அது நீ மகிழ்ச்சின்னு இருக்கும்போது என்டார்ஃபின் ஒரு ஹார்மோன். அந்த என்டார்ஃபின் சுரக்கும் பொழுது ரத்தத்தில் மட்டும் கொலஸ்ட்ரால் உங்களை காப்பாற்றி கொண்டு இருக்கு. அந்த என்டார்ஃபின் என்ன தெரியுமா? நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. என்டார்ஃபின் என்பது நிறைய பேர் போதைப் பொருளை இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறாங்களே, மார்ஃபின். அதுவே தான் போதைப்பொருள். மார்ஃபின் போட்டால் உங்களை கொன்றுவிடும், உங்களை அழித்துவிடும். அதே அந்த மார்ஃபின் உங்கள் உடம்பில் சுரக்கின்றதில்லை, அதுதான் உடம்பில் சுரக்கின்ற மார்ஃபின் தான் என்டார்ஃபின். அந்த என்டார்ஃபின் என்ற உடம்பில் மார்ஃபின் சுரக்கும் பொழுது கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் மட்டும் இருக்கும். சரி, ஸ்ட்ரெஸ்ன்னு சொன்னோம்ல, மகிழ்ச்சி எழுந்து எதிர்மறை எண்ணம், வருத்தம், கோபம், போட்டி, பொறாமை எதாவது வந்ததுன்னா அட்ரினல் ஹார்மோன் சுரக்குது. சுரந்த உடனே பாருங்கள், முக்கியமாக இது பாருங்கள், இதில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் இரத்த குழாயில் போய் படிகின்றது. அந்த இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு 100க்கு 100 காரணம் மகிழ்ச்சியை இழந்து எதிர்மறை எண்ணம் படிய வச்சிருது. ஸோ எப்பெல்லாம் நீ மகிழ்ச்சியாக இருக்கிறதோ இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படியாது. புரிஞ்சிட்டா? இது படிகிறதுக்கு குறைஞ்சது 15 வருடம் ஆகும். எப்படி 25 வயசில் இறக்குறாங்கன்னு இதை பாருங்கள். ஒன்று முக்கியமான நேயர்களை சொல்கிறேன், ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ்ப்பா. ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ். வேலைக்கு இன்டர்வியூக்கு போகிறான், கிடைக்கல. ஒரு வேலை கிடச்சிருது, அவனுக்கு வேண்டிய அளவுக்கு அது ரூபாய் கிடைக்கும். ஏதோ ஒன்று குடும்பத்தில் யாராவது இறக்குறாங்க, பணம் இழப்பு, வேலை இழப்பு, மாற்றம், இடமாற்றம், ஏதாவது ஒன்று அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸாக நினைத்தால், முக்கியமாக பாருங்கள் நேயர்கள் அனைவரும், இந்த இரத்த குழாய்கள் சின்ன கீறல் மாதிரி விழும். விழுந்தவுடன் அது பாருங்கள், 2 நிமிடத்தில் ரத்தம் அங்கே போய் உறைந்து விடும். ஸோ அதுதான் கொரோனரி த்ராம்போசிஸ், கிளாட்டிங். யாரும் பயந்துடக்கூடாது, சொல்லி வச்சுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இரத்த குழாயில் கீறல் விழுந்து ரத்தம் கிளாட் ஆகிறது அது வரும்பொழுது 25-30 வயதில் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸில் டக்குன்னு இது அடப்பட்டதுன்னா இதயத்துக்கு இப்போ ரத்தம் நின்றுடுது, இதே நின்றுடுது. அதான் ஹார்ட் அட்டாக்கில் இறக்கிறது. ஸோ 25-30 வயதில் அவர்கள் இறப்பதற்கு அக்யூட் ஸ்ட்ரெஸ் அண்ட் த்ராம்போசிஸ். அந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது முன்னாடி பாருங்கள் விக்னேஷ், இதே ரத்த குழாய் இப்படி வச்சுங்க, அட்ரினல் வருதுன்னு சொல்லி அப்படியே வேகமாக சுருங்கும். ஸோ 3 தான் மாரடைப்புக்கு காரணம். இதே இரத்த குழாய்கள் கொலஸ்ட்ரால் படிந்து அடைப்படுதல், ரத்தம் உறைதல், இரத்த குழாய் வேகமாக சுருங்குதல். ஒரு மகிழ்ச்சியான செய்தி நேயர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகின்றேன், நீ மகிழ்ச்சியுடன் இருந்தால் இது 3மே நடக்காது. ஸோ இந்த சின்ன இப்போ லேடிஸ்க்கெலாம் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு மேலே தான் ஹார்ட் அட்டாக் வேணும். அந்த ஈஸ்ட்ரஜன் அந்த 3த்தையும் தடுக்கும். இரத்த குழாய் அடைப்படுதல், ரத்தம் உறைதல், ரத்தம் சுருங்குதல், 3த்தையுமே பெண்களுக்கு கிடைத்த வரம் ஈஸ்ட்ரஜன், அந்த மாதவிடாய் வர வரை. ஆனால் அந்த ஈஸ்ட்ரஜனும் அந்த தன்மையை இழந்துவிடும். அந்த ஸ்ட்ரெஸ் என்ற நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் அதில் இருக்கின்ற அட்ரினல் ஹார்மோன் நல்லிஃபை பண்ணதான் ஆண்கள் பெண்கள் மாதிரி வந்துடுதுப்பா. இதை புரிஞ்சிட்டிங்களா? ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக சொல்கிறேன், காலையில்
5 மணிலேருந்து 8 மணி தான் மாரடைப்பு ரொம்ப அதிகம். காலையில் தான் மாரடைப்பு. அதுவும் திங்கக்கிழமை தான். என்ன பண்ணுறான் வச்சுக்கலாம், சனி ஞாயிறு லீவுப்பா, நல்லா சாப்பிட்றான், நல்லா ரிலாக்ஸ் பண்ணுறான். அதுவும் நைட்டு என்ன பண்ணுவான், 12 மணிக்கு வேண்டியதெல்லாம் சாப்பிட்டுட்டு நிறைய ஃபேட்டாக சாப்பிட்றது, அப்புறம் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறது, ஸ்மோக் எல்லாம் போயிட்டு நைட்டு போய் படுக்கிறான்ல, படுத்த உடனே சரியாக தூக்கம் வராது. ஏன்னா 2 நாள் அனுபவிச்சுட்டான். அடுத்த நாள் என்னடா பண்ண போகிறான்னு ஒரு பயம். கால் எழுந்திருக்கான், அந்த அட்ரினல் சர்ஜின்ட்டு சர்க்காரி ரத்தத்தில் வரும்பொழுது அது ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளேயோ ஸ்கூல் காலேஜ் போகிறதுக்குள்ளேயோ வேலையில் போவதற்குள்ளே மாரடைப்பு இறக்குறாம்பா. நான் சொல்லி பார்த்தீங்களா? ஸோ அதை விட ஒன்றுன்னு சொல்ல வைக்கிறேன், நிறைய பேர் இப்போ ஜிம்மில் போய் விளையாடும் பொழுது இறந்துறாங்க, கேள்விப்பட்டிருக்கல. இப்போல்லாம் ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். ஜிம்முக்கு போனால் ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கா? ஜிம்மு இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது என்டார்ஃபின் கூடுது. நீ மகிழ்ச்சியாக நான் பேசுகிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக கேட்டுட்டு உங்களுக்கு என்டார்ஃபின் கூடுது. இந்த ஜிம்முக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அளவு ரூபா கொடுக்குறாங்க, டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, வெயிட்டை குறைக்கணும்னு பார்க்குறாங்க. அதை மகிழ்ச்சிக்கு பதில் என்ன பண்ண, ஆத்திரத்தோடு வெறித்தனமாக ஜிம்முக்கு போயிட்டு 6 பேக் வேணும், பாடி பில்ட் பண்ணணும், அந்த வெறித்தனம் வரும்பொழுது அங்கே அட்ரினல் கூடும் பொழுது அந்த கிராக் ஆகி எரோஷன் ஆகி கிளாட் ஆகி இறந்துடுறாங்க. இப்போ சமீபத்தில் என் மாணவி 23 வயது, 1 மாதத்து திருமணமாக போகின்றது. 1 கிலோ வெயிட்டு குறைக்கணும்னு சொல்லி 6 மணிக்கு ஜிம்மில் போய் வெறித்தனமாக போய் ஜிம்மில் அவர் இறந்தால் அவள் ஒன்றுமே காப்பாற்ற முடியவில்லை. ஸோ இதெல்லாம் பயமுறுத்தல் நடக்கிற நிகழ்வுகள். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு அவளை காப்பாற்ற முடியும். இப்போ இந்த இடத்துல உனக்கு சொல்கிறேன். ஸோ மகிழ்ச்சி மிக முக்கியம் இல்லை. இன்னும் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, உலக அளவில் 3 உயிர்கொல்லி நோய் தான்பா. 1 ஹார்ட் அட்டாக், 2வது கேன்சர், 3வது ஆக்சிடென்ட், அதோட சூசைட் சேர்த்துங்க. அதை விட மனிதனை இறக்க வைத்து கொண்டிருக்கின்ற எல்லா வியாதிகளும் அப்படி சொல்லட்டுமா, ஆஸ்மா, எல்லா ஸ்கின் டிசீசஸ், அல்சர், கேன்சர் முதலே சொல்லிட்டேன், ஆட்டோமின் டிசீசஸ், இன்ஃபெக்ஷன், ரெசிஸ்டன்ஸ் குறையிறதுனால அனைத்தும் மனதிலிருந்து தோன்றி உடம்பில் ரிஃப்ளெக்ட் ஆகிற வியாதிகள் தான். மனம் வைத்தால் மகிழ்ச்சி என்ற ஒரு தாரக மந்திரத்தை வைத்து கொண்டால் எந்த வியாதியும் வராது 100 வருடம் வரை. ஸோ என்டார்ஃபின் சுரக்கின்றதா, அட்ரினல் சுரக்கின்றதா, சொர்க்கமா நரகமா, அந்த நிமிடத்தில் நீ வாழ்க்கின்ற மனநிலை தான் காரணம். அந்த ஹார்மோன் தான் என்டார்ஃபின் ஹார்மோன். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சந்தோஷமாக இருந்தால் இந்த ஹார்ட் அட்டாக்லாம் வராது, தவிர்க்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, அப்போ சில பேர் சந்தோஷமாக இருக்க சொல்ல சடனாக ஹார்ட் அட்டாக்லாம் வருது இல்லை சார்? ரொம்ப அருமையான கேள்வி இது. சப்போஸ் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸு, கவலைப்படுறது, அதனால் வருது அட்டாக், அட்ரினல்னால ரொம்ப மகிழ்ச்சி வருதுன்னு வச்சுக்கோ. அந்த மகிழ்ச்சியை அவன் மனதில் அதிர்ச்சியாகப்பட்டால் அப்போ அட்ரினல் கூடிடும். ஒரு உதாரணமாக சொல்கிறேன் பாருங்களேன். 40 வருஷத்துக்கு லாட்ரி டிக்கெட் இருந்தது. எனக்கு கன்சல்டிங் கிளினிக் எதற்கு ஒரு ஆட்டோக்காரன், அவனுக்கு 34 வயசு தான் இருக்கும். அவன் நல்லா தெரியும். அவனுக்கு வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கியிருக்கான். 10 லட்சம் லாட்ரி விழுந்துருது. அந்த 10 லட்சம் விழுந்ததுன்னு கேட்ட உடனே அந்த அதிர்ச்சியில் அந்த ரத்த குழாய் கிராக் ஆகி கிளாட் ஆகி இறந்துட்டான். அவனை ஒன்றும் காப்பாற்ற கூட முடியவில்லை. ஸோ எந்தமே இன்பமோ மகிழ்ச்சியோ நீ சமநிலையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் டிட்டாச் அட்டாச்மெண்ட் வேணும். தாமரை அலையில் இருக்கின்ற தண்ணீர் மாதிரி எப்பொழுது நீ மகிழ்ச்சியில் ரொம்ப ஒன்று அடையிறையோ, அது இல்லாத பொழுது துன்பத்தில் போய் உன்னை விடக்கூடாது. அப்போ மகிழ்ச்சியாக தான் இருக்கணும். இப்போ ஜிம்முக்கு போகிறவங்களாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்கிறாங்களா சார்? ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க, இல்லை அளவு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, ரூபா கட்டுறாங்க, வெயிட்டை குறைக்கணும்னு பார்க்குறேன். ஒன்றுன்னு சொல்கிறேன் பாருங்கள், உடல் எடை குறைக்கணும்னு வச்சுங்க. எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் 10% மேலே வெயிட் குறையாது. 90% வெயிட்டு குறைவதற்கு நீ சாப்பிடுகின்ற சாப்பாடு மிக முக்கியமாக என்ன தெரியுமா, அரிசியும் கோதுமையும் நீ சாப்பிட்றத பாதியாக்கி தண்ணீர் குடித்து அது பண்ணிட்டுனா உடம்புல இருக்கிற வெயிட்டு குறையும். அதை அடிக்கடி சொல்ல எல்லாருக்கிட்டேயும், உடம்புலேயும் பாரம் கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. ரெண்டும் இல்லை வச்சுக்கோ, நீ வாழ்ந்துக்கிட்டே போக முடியும். இந்த ஹார்ட் அட்டாக்குன்றது உணவு சம்மந்தமாகவும் வருதா சார்? உணவு சாப்பிட்றது கூட ஒரு என்டார்ஃபின், எக்ஸசைஸ் பண்ணுறது ஒரு என்டார்ஃபின், மகிழ்ச்சியாக இருந்தால் கூட என்டார்ஃபின் கூடுது. உணவை வந்து தயவு செய்து வேண்டிய அளவுக்கு தான் சாப்பிடணும். பசிக்க மாட்டோம், ருசிக்கு சாப்பிடாதீங்க. ருசிக்கு சாப்பிட்டீங்க வச்சுங்க உங்களை அழித்து விடும். ஸோ பசிக்கு மட்டும் சாப்பிடணும். சாப்பாடு ஒரு டிப்ஸ் எங்கள் நேயர்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. சொல்லுங்கள் சார். ஒரு பிளேட் எடுத்துங்க, பாதி பிளேட் வந்து உங்களுக்கு
அது காய்கறி பழங்கள் மட்டும்தான் இருக்கணும். ம் 1/4 பிளேட்டு நீங்கள் வந்து கார்போஹைட்ரேட் அரிசியோ கோதுமையோ, இன்னொரு 1/4 பிளேட்டு புரோட்டீன், சிறுதானியங்கள், நட்ஸு எல்லாம் வச்சுங்க. உப்பு வந்து ஒரு நாளைக்கு 3லேருந்து 5 கிராம் பர் டேக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஆயிலை நீ ரொம்ப குறைச்சி, ஆயிலை குறைத்து ஆயிலை கூட்டுங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கேன். அதோட தண்ணீர் வந்து இந்த வெயில் காலத்தில் நிறைய சாப்பிடுது. 3 to 4 லிட்டர்ஸ் பர் டே நீங்கள் வாட்டர் சாப்பிடணும். ஏன்னா உடம்பில் வந்து 40 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குது. எவ்வளோ? 40 ட்ரில்லியன். ஒவ்வொரு செல்லும் சரி, உடம்புலையும் சரி 75% உடம்பு வந்து நீர் தான் இருக்குது, தண்ணீர். அந்த தண்ணீரை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் எல்லா செல்ஸும் நீங்கள் வந்து வேலை செய்ய முடியும், இயங்கி கொண்டு இருக்கணும். எல்லாத்துக்கும் மிக முக்கியமானது. சில பேர் ஹைட்ரேஷன் தெரப்பின்னு 15 லிட்டர் 20 லிட்டர்லாம் குடிக்கிறது தவறு, அது தேவையில்லை, கெடுதல் உடம்பு. ஸோ இன்றியமையாதது வந்து குடிக்கின்ற தண்ணீர் முக்கியமாக சொல்கிறேன் பாருங்களேன். காலை உணவு நன்றாக சாப்பிடுது, மதியம் குறைவாக, இரவு மிக மிக குறைவாக. எந்த நேரத்தில் அரை வயிறுக்கு மேலே சாப்பிடாது, 1/4 வயிறு தண்ணீர் குடி, 1/4 வயிறு காலியாக இருக்க வேண்டும். சாப்பிட்ட பிறகு புரிஞ்சுங்க, பசி என்ற உணர்வுடன் இருந்தால் அது உன்னை மெடிடேஷனில் கூப்பிட்டு போய் என்டார்ஃபின் கொடுத்துரும். மூச்சு முட்டை சாப்பிட்றது அதெல்லாம் கூடவே கூடாது. இன்னும் சொல்ல விரும்புகிறேன் விக்னேஷ், எந்த நட்ஸ்லேயும் கொலஸ்ட்ரால் கிடையாது. எல்லா தாவரம் அது ஆரிஜின் ஃபுட் வந்து நட்ஸ் கிடையாது, இது கொலஸ்ட்ரால் கிடையாது. ஸோ நட்ஸில் தோலோட ரொம்ப சாப்பிட்டா வெயிட்டு கூடிடும். இந்த ஆயில் பாருங்களேன், எந்த எண்ணெயெலாம் வெளியில் வைத்து உரையாமல் இருக்கின்றதோ, எது மாதிரி எண்ணெய் தெரியுமா? நல்லெண்ணெய், அரிசியில் தவிட்டில் எடுக்கிற அரிசி தவிட்டு எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், ஆலிவ் ஆயில், இதெல்லாம் வந்து வெளியில் வச்சா உரையாது. அந்த எண்ணெய்கள் சாப்பிடும், கொலஸ்ட்ரால் கூடுறது மட்டும் தடுக்கிறதில்ல, குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எந்த எண்ணெயிலும் வெளியில் உரையுதுன்னு வச்சுக்க, தேங்காய் எண்ணெய், நெய், வெண்ணெய், அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஒரு தடவை நம்ம பொரியலுக்கு வறுக்கிறதுக்கு ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ண மறுபடியும் ரீயூஸ் பண்ணக்கூடாது. ரீயூஸ் பண்ண நல்ல எண்ணெய்கள் கூட கெட்ட எண்ணெய்களாக ஒரு தடவை தான். இப்போ என்னெல்லாம் சாப்பிட்லான்னு சொன்னீங்க சார், என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது? என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னா பாருங்களேன், முக்கியமாக பாருங்களேன், அந்த ஃபாஸ்ட் ஃபுட் இருக்குதுல்ல, கட்டாயம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ், சிந்தட்டிக்கில் வர ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இந்த குழந்தைங்களாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு தான், டிவியை பார்த்து இப்படி அதான் டேஸ்ட் அதிகமாகிடுது, அது சாப்பிடக்கூடாது. முட்டையில் இருக்க மஞ்சள் கரு ஆஃப்டர் 30 வருடம் ஆனப்பறம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஒவ்வொரு மஞ்சள் கருவில் 300 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால். வெள்ளை டெய்லி சாப்பிடலாம். மட்டன், சிக்கன்லாம் சாப்பிட்ற தப்பு இல்லை, ரொம்ப அதிக அளவு சாப்பிடக்கூடாது. ஐஸ்கிரீமு, ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிடலாம், அளவோடு சாப்பிடும் பொழுது உங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல, குலோப் ஜாமுன் சாப்பிட்றீங்க வச்சுங்க, 3 கிலோமீட்டர் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வாக் பண்ணிங்கன்னா சாப்பிட்லாம். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா 4 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஜாக் பண்ணணும். அப்போ தான் அந்த டென்சிட்டி ஆஃப் கலோரிஸ் வந்து we can burn it out. இப்போ வந்து திடீர்னு ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, நெஞ்சு வலிக்குதுன்னா என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எய்ட் சார் கொடுக்கணும்? ஸோ அருமையான கேள்விப்பா. ஒருத்தருக்கு வந்து இந்த வலி வந்து மாரடைப்புன்னு பாருங்கள், மார்பில் அடைப்பு மாதிரி தான் மாரடைப்பு, அழுத்தமாக இருக்கும். சில பேருக்கு ஹார்ட் பர்ன் மாதிரி எரிச்ச மாதிரி இருக்கும். அந்த வலி கைக்கு பரவும், சுண்ட விரலுக்கு கூட பரவலாம், முதுகுக்கு பரவலாம், ஷோல்டருக்கு எல்லாம் நடிச்சுப்பாங்க. அது நர்வ் பெயின், சர்விக்கல் ஸ்பான்லோசிஸோ, நியூராலஜிக்கோ, கேஸ் ட்ரபிளோ, ஹார்ட் பெயினோ, ஆர்த்ரைட்டிஸ் இன்னும் நீங்கள் ஏமாந்து விடக்கூடாது. அந்த வலி ஒன்று வந்தவுடன் அவங்களுக்கு மூச்சை திணறல் கொஞ்சம் வரும், டக்குன்னு வேர்க்கலாம், படபடப்பு இருக்கலாம், சோர்வாகலாம். உடனே நீங்கள் வந்து அனைவரும் பாருங்களேன், 108ன்றது நம்ம கோடு, 108 என்ற ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணால் 15 மினிட்ஸில் வந்துடும். ஸோ முதலுதவியாக என்ன செய்யணும்னு சொல்கிறீங்கள, அனைவர் வீட்டில் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், 325 மில்லிகிராம் ஆஸ்பிரின் வச்சுக்கணும். இந்த 325 மில்லிகிராம் ஆஸ்பிரினை தண்ணீர் போட்டு குடித்து விட்டால் அந்த கிளாட் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லைங்க, அந்த கிளாட்டை 20 மினிட்ஸில் அந்த ஆஸ்பிரின் வந்து அதை கரைச்சி எடுத்துரும். ஸோ ஆஸ்பிரின் போகிறதுக்கு வந்து பண்ணிடலாம். சில சமயம் இந்த ஆஸ்பிரினோட வந்து நீங்கள் முடிந்தால் அட்வாஸ்டாட்டின்றது 80 மில்லிகிராம், அதோட குளோபிடோகிரேல்ன்ற ஒரு மாத்திரை 150 மில்லிகிராம். இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எக்கோஸ்பிரின், ஆஸ்பிரின் 325 மில்லிகிராம் ஒன்று போட்டாவே உங்களுக்கு 90% அந்த கிளாட்டை கரைச்சிடும். இன்னும் டாக்டர் நீங்களே முதலுதவியாக வச்சு இதான் பண்ணணும். ஒரே ரிக்வஸ்ட்டு, வலி வருது, சந்தேகமாக இருக்குது, போட்டுக்கிட்டீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க, ஹார்ட் அட்டாக் வரலன்னா அதனால இந்த 3 மருந்து சாப்பிட்டதுனால தவறில்லை. ஆனால் எப்போ நீங்கள் சஸ்பெக்ட் பண்ணீங்களோ நீங்களே உங்கள் சைக்கிளோ பைக்கோ காரோ நீங்கள் ஓட்டிகிட்டு போகக்கூடாது. போட்டிட்டு போனீங்கன்னா
அந்த எமோஷனில் போய் சேரத்துக்குள்ளே இறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த மாரிமுத்து ஆக்டர் ஆமாம், அப்படி எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான் அவர். அவர் வந்து எல்லாம் ரெகனைஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல் போனார். அவர் செய்கிற பெரிய தவறு, அவர் தானே கார் ஓட்டிட்டு போனார். இப்போ இந்த தூக்கமின்மையும் ஒரு காரணமாக இருக்கலாமா சார்? ஏம்பா தூக்கமின்மை ரொம்ப முக்கியமான கேள்வி விக்னேஷ். ஒரு மனிதன் குறைந்தது 8 மணி நேரம் தூங்கணும். 24 மணி நேரம் இல்லை, 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் மீட் டைமில் அவன் டைமுக்கு நீங்கள் ரிலாக்ஸாக அடுத்த 8 மணி நேரம் உழைச்சி சம்பாதிக்கணும், அதை படிக்கணும். இதுதான் 8 8 மணி நேரம் வேணாம், குறைஞ்சது 7 மணி நேரம் தூங்கணும். அந்த தூங்கும் பொழுது தான் உடம்பில் இருக்கின்ற எல்லா உறுப்புகளும் ரீஜனவேட் ஆகும். ஸோ எப்படிலாம் தூக்கத்தை நீங்கள் இழக்கிறீங்களோ ஆயுள் குறைஞ்சி விடும். அதான் முக்கியமாக சொல்கிறேன், தூக்கமும் மகிழ்ச்சியும் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி இருக்கும். அது பிடிக்க போனால் உங்களை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது அமைதியாக ஒரு இடத்துல இருந்தால் அது கையில் வந்து அமரதில்லை, அது தூக்கம் வரணும். இதுவரை நான் 56 வருடமாக ஒரு நோயாளிக்கு கூட தூக்க மாத்திரை கொடுத்ததில்லை. வர பேஷண்ட்லாம் டாக்டர் எனக்கு தூக்கமே வர மாட்டேன்னுன்றாங்க. அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், சொக்கலிங்கத்தை கடவுள் சோதிக்கின்றார் தூங்குவதற்கு நேரம் கொடுக்காமல். நீ எப்பொழுதும் உன்னை மறந்து ஒரு டிப்ஸு கொடுக்குறேன்னே, தூக்கம் வரணுன்னா துக்கம் இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் உயிரோடு இருக்கும்போது தூங்க போகிற அந்த உயிருக்கு நீ கிரேட்ஃபுல்லாக இருக்கணும், கடவுளுக்கோ இயற்கைக்கோ. எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூட் டு எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணவே மன அமைதியாகி ஒரு நிமிடம் தியானம் பண்ணுங்கள், உடனே தூங்கிடுவேன். ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங்னால ஹார்ட் எவ்வளோ பாதிக்கப்படுது? நிறைய பேர் டென்ஷனாக இருக்குது தப்புன்னு சொன்னேன். டென்ஷன் நம்ம ஸ்மோக் பண்ண வச்சுக்கோ, அது ரத்த குழாய் கீரல் இல்லை. அந்த ஸ்மோக்கிங்கில் இருக்கிற நிக்கோட்டின், டென்ஷனுக்கு அட்ரினலின், அந்த கீரல் டக்குன்னு அதிகமாகிடும். கிளாட் வந்து நிக்கோட்டின் வந்து சீக்கிரம் பண்ணிடும். இது ரத்த குழாயில் இப்போ வந்து இதயத்துக்கு போகிற ரத்த குழாய்னா ஹார்ட் அட்டாக் சொல்கிறோம், மூளைக்கு போகிற ரத்த குழாய்னா பிரெயின் அட்டாக், ஸ்ட்ரோக் வரும். இது கிட்னி அட்டாக், லிவர் அட்டாக், எந்த ஆர்கன்லையும் போய் இதை உண்டு பண்ணிவிடும். ஸோ ஸ்மோக்கிங் ஆக்டிவ் ஸ்மோக்கிங் இல்லை, பேசிவ் ஸ்மோக்கிங் மச் மோர் டேஞ்சரஸ். ஒருத்தன் சொல்கிறேன் 40 சிகரெட் பிடிக்கிறேன்னு சொக்கலிங்க சார், நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறேன்னுவான். கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறதுக்கு நான் உயிரோடே இருக்க மாட்டான். ஸ்மோக்கிங் மாத்திரம் என்ன ஞாபகம் வச்சுக்கப்பா, அப்ரப்டாக டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடணும். ஒருத்தன் சொல்லணும் சார் நீங்கள் சிகரெட் பிடிக்கல விட்டுட்டேன் சார், அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ பீடி பிடிக்க ஆரம்பிச்சுட்டுனாரு. சிகரெட்டோ பீடியோ சிகாரோ எந்த இது ஈவன் இன்க்ளூடிங் அந்த புகையில் போட்டுக்கிறாங்களே, அதில் இருக்கிற புகையில் இருக்கிற நிக்கோட்டின் அது டாக்ஸிக் வந்து கேன்சர்லாம் கூட உண்டு பண்ணிடும். ஸோ புகையிலை எந்த பாதித்திலும் புகை பகை என்று நினைத்து வாழ வேண்டும், அதை ஞாபகம் வைத்துக்கொள். இந்த ட்ரிங்க்ஸும் அவ்வளவுதான் கெடுதல். மாடரேட்டாக சாப்பிட்லான்னு சொல்லி இவ்வளோ பேசிகிட்ருக்கேன். நம்ம நாட்டு மக்கள் சாப்பிடக்கூடாது. மதுவை வந்து ஒரு மருந்தாக பயன்படுத்தவே முடியாது. ரெண்டுமே தவிர்க்க வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறாங்க சிகரெட் பிடிக்கிறதில்ல, மது அருந்துவதில்லை, ஒரு மகிழ்ச்சி கொடுக்குதுன்ட்டு. நான் முதல்ல சொன்னேன், நீ மகிழ்ச்சி என்றால் என்டார்ஃபின் சுரக்கிறதில்ல, அந்த என்டார்ஃபினோட மகிழ்ச்சி மார்ஃபினோட 10 மடங்கு மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, மகிழ்ச்சி நிலையில் உன்னை நீ எடுத்து செல்ல வேண்டும், அதான் முக்கியமானது தம்பி. இப்போ வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே முக்கியம். இப்போ நிறைய டிவியில் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க, கோவிட்னால் ஹார்ட் அட்டாக்கா, கோவிட் வேக்சினால் வந்ததா. இப்போ விவேக் என் நண்பர் போட்டோன்னு அடுத்த நாள் இருந்துட்டார். கோவிட் இன்ஃபெக்ஷனுக்கும் கோவிட் வேக்சினுக்கும் ஹார்ட் அட்டாக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் கோவிட்னால் நிறைய உயிரிழப்பு வந்ததில்லை. உயிரிழப்பை பார்த்தோன்னா அக்யூட் ஸ்ட்ரெஸ் வருதில்லை, வேலை போயிடுச்சில்ல, பணம் போயிடுச்சில்ல, பெரிய பெரிய பணக்காரங்கள் மாலு, சினிமா தேட்டர், எல்லாம் நடத்துல வந்துட்டாங்களே, அது ஸ்ட்ரெஸ் தானே. அது என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆனால் ரத்த குழாய் கீரல் வருதில்லை, அதிலே கிளாட்டாகி இறக்குன்றாங்க தவிர வைரஸுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. முன்னு சொல்கிறேன் பாருங்கள், உலக அளவில் மாரடைப்பால் இறப்பவர்களை விட கோவிட்னால் இறந்தவர்களை விட மாரடைப்பு வந்துவிடுமோ, கோவிட் வந்தால் இறந்துருமோ, அந்த இறக்கின்ற சதவிகிதம் அதிகம் வியாதியை விட. ஸோ அனைத்தும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குது. வேக்சினில் ஒரு இன்றியமையாத அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு. என்ன நீ நான் உயிரோடு இறந்துருக்க மாட்டோம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. சந்தோஷமாக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வராது. ஹார்ட் அட்டாக்கில் எந்த வியாதியுமே வராது. இப்போ ஒன்றேன்னு சொல்கிறேன் விக்னேஷ், தொடர்ச்சியாக இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க நேயர்களுக்கு. எவருக்காவது இன்றைக்கி கேட்குறவங்களுக்கு எவருக்காவது 99% ஹார்ட் ரத்த குழாய் அடைப்பு. இன்னும் வருகின்ற 100 நோயாளிகளுக்கு 95% 100 வியாதி உள்ளவங்களுக்கு நான் ஸ்டென்ட்டோ சர்ஜரியை பண்ண மாட்டேன், வாழ்க்கை முறையை நேர்மறையாக மாற்றி
மனதை மாற்றி சில மெடிசன் மூலம் அந்த மகிழ்ச்சி ஒன்று இருக்கும் பொழுது அடப்பட்டதில் ஒரு வருடத்தில் எத்தனை வருடம்? ஒரு வருடத்தில் அந்த என்டார்ஃபின் மெலட்டோனின் கூடும் பொழுது அந்த அடைப்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து 100க்கு 100 கரைந்து குணமாகி விடுகின்ற சக்தி அப்பவும் உனக்கு இயற்கையோ இறைவனோ கொடுத்திருக்கின்றார்கள். ஸோ அது வந்துடுச்சுன்னு சொல்லி கவலைப்படாது. கவலைப்பட்டதால் மாரடைப்பு வந்து மறுபடியும் கவலைப்பட்ட மறுபடியும் இன்னொரு மாரடைப்பு. எது நடக்கின்றது நிகழ்வுகளை பாருங்கள். பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் இல்லை. பிரச்சனையில் வாழ கற்றுக்கொள்வது தான் நம்ம சக்தியின் திறமையும் கூட. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள், நாயர்களுக்கு இப்போ சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு 18,000 பேர் அந்த நியூயார்க்கில் ஒரு 3 வருஷத்துக்கு முந்தி கோவிட் முடிந்தவுடன் என்ன தெரியுமா கண்டுபிடிச்சோம்? சரி, உங்கள் அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி உனக்கு வந்துடுச்சு, உங்கள் குழந்தைக்கு வந்துடுச்சு, உன் பேர குழந்தைகளுக்கு கொடுத்துட்டேன். சர்க்கரை வியாதி, ரத்த கொதிப்பு, ஹார்ட் அட்டாக், கேன்சர் எல்லாமே கொடுத்த ஜீனை போகுது. அவங்களுக்கு என்ன, அவங்க தவறே எப்படி பண்ண முடியும்? அப்போ ஒரு மகிழ்ச்சியான செய்தி நேயர்களுக்கு சொல்கிறேன். இன்றையிலேருந்து சொக்கலிங்க சொல்லுகின்ற வாழ்க்கை முறையை 9 வருடம் கடைப்பிடிங்க. எத்தனை வருடம் கடைப்பிடித்தால் அந்த ஜீன் வியாதியின் தன்மையை இழந்து நார்மலாகிடுறாங்க. அதான் ஜெனட்டிக் மியூட்டேஷன் டு பாசிட்டிவிட்டி. அந்த ஜீன் எல்லாம் எபிஜீன்ஸ் ஃபினோடைப்ஸ் 9 வருடத்திற்கு ஒரு முறை அது மாறிக்கொண்டே இருக்கும். டொரண்டோவில் போய் பேசினேன், ஒரு மாணவன் கேட்டான், சார் 8 வருடம் கடைப்பிடிச்சேன் சார், 9 வருடம் கடைப்பிடிக்கலன்னா மறுபடியும் அன்னிலேருந்து 9 வருடம் கடைப்பிடிச்சின்னா அது மாறிவிடும். மாறின பிறகு பர்மனெண்ட்டாக மாறின பிறகு வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்க வேண்டும். அதில் என்ன தெரியுமா வேணும்? அந்த எதிர்மறை எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள் நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது, காய்கறி பழங்கள் நன்றாக சாப்பிடுவது, உடற்பயிற்சியை சீராக வைத்துக்கொள்வது, உடல் எடை சீராக, புகைப்பிடிப்பை தவிர்ப்பதில் புகைப்பிடிப்பு கிட்டையும் போகாவிட்டால் அது பாருங்களேன், ரத்தத்தில் கொலஸ்ட்ரால், ரத்தத்தில் இருக்கின்ற சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு அனைத்துமே ஒரு வருடத்தில் மாத்திரை இல்லாமல் குணமாகி, அடைப்பு இருந்தாலும் குணமாகிடும். 9 வருடம் கடைப்படுத்த ஜீனை மாறிடும், நல்லாவே வாழ முடியுமே. ஸோ அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ்வதற்கு ஒரே வழி உன்னுடைய நேர்மறை எண்ணம், நேர்மறை வாழ்க்கை முறை. சப்போஸ் உங்கள் அப்பாவுக்கு 60 வயசில் வந்ததுன்னா பசங்களுக்கு 30 வயசில் ஏன் வருது தெரியுமா? அப்பா பார்த்து இதுங்களும் அப்படி வாழ்ந்துருச்சுங்க. ஸோ ஜெனட்டிக்காக வரதை விட பார்த்து வாழ்கின்ற வாழ்க்கை முறை அவங்களை அழித்து விடுகிறது. ஸோ அதுவும் ஞாபகம் வச்சுக்கிறோம் தான். 3 ஊக்கள்: உணர்வு, உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 56 வருடமாக 3 மந்திரங்களை உலக மக்கள் சொல்லிகிட்டு இருக்கு. என்ன தெரியுமா 3 மந்திரங்கள்? எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 மந்திரங்களை நீங்கள் கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் 100 வருடம் வரை என்னுடைய உறவினர்களாக நண்பர்களாக இருப்பீர்கள் தவிர சொக்கலிங்கத்திலும் வர வாய்ப்பே இல்லை என்று சொல்லி, இந்த பேனா இப்போ இது பாயிண்டர், இது 4 இருக்குது. இதில் லேசர், டார்ச் எல்லாமே இருக்குது. பேனா, இந்த முனை என்பது கருவறை, இந்த முனை என்பது கல்லறை. கருவில் தோன்றி கல்லறையில் மறைவது நம்மிடமில்லை, இடையில் இருக்கின்ற கோடு தான் நம் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை என்பது நம் கையில். கையளவு உள்ள இதயத்தை காப்பாற்றும் நம் கையில். நம்பிக்கையில், தன்னம்பிக்கையில், மூட நம்பிக்கை அற்று 3 மந்திரங்கள் சொன்னல, 3 மந்திரங்களை நீங்கள் இன்றிலிருந்து கடைப்பிடிக்க ஆரம்பித்து விட்டால் உங்கள் வாழ்க்கையின் கோட்டை கூட்டிக் கொண்டே போக முடியும். இல்லை சொற்களையும் கடைப்பிடிக்க மாட்டேன் என்று முடிவுடன் இருந்தால் அதை குறைத்து கொண்டே போய்விடும். ஸோ இரண்டும் உங்கள் கையில் தான். அதான் நான் சொல்லுகின்றேன் நேர்கள் அனைவருக்கும், நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மயில் இருக்கின்ற பூனை, இன்று என்பது தான் கையில் இருக்கின்ற வீணை என்று ரசித்து வாழ கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கையை நீ நிர்ணயித்து வாழ வேண்டுமே தவிர உன் வாழ்க்கையை மற்றவர்களும் காப்பியடித்து வாழ்ந்தால் அந்த வாழ்க்கையை பரீட்சை நீங்கள் கட்டாயம் ஃபெயில் ஆகிடுவீங்க என்ற மாற்று கருத்து என்ற கூறி கேட்ட நேயர்கள் அனைவரும் நலமுடன் வளமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். A best online shopping app for women, Vikapati. லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய் திருதி ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.